அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1014. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 83. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, 2 விதமான அத்தாட்சிகளுடன் ஃபிரௌனிடம் அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனுக்கு மத்தியில் அந்த அத்தாட்சிகளை காட்டிய போது அவன் அதை சூனியம் என்றான். சூனியம் என்றதோடு அல்ல, எங்க நாட்டிலும் நிறைய சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உனக்கும் போட்டி நடக்கும், அதில் எங்களுடைய சூனியக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அதற்கு ஒரு நாளை நிர்ணயிக்கும்படியாக ஃபிரௌன் கூறுகிறான். فلنأتينك بسحر مثله فاجعل بيننا وبينك موعدا لا نخلفه نحن لا أنت مكانا سوى. அவ்வாறாயின் அதை போன்ற சூனியத்தை நாங்களும் உமக்கு தென்னாக கொண்டு வருவோம். ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உமக்கும் இடையே ஒரு தவணையை, ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு சரியான நேரத்தில் நாம் ஒன்று கூடுவோம் என்றார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால மவ்இதுக்கும் யௌமு ஸீனத்தி வ அன் யுஹ்ஸர அன்-நாஸு துஹா. பண்டிகை நாளே உங்களுடைய தவணையாகும், இன்னும் மனிதர்கள் யாவரும் முற்பகலிலேயே ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதோடு உடனே ஃபிரௌன் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சூனியக்காரர்களை அழைத்து வருவதற்காக ஆட்களை அனுப்பினார். وجاء السحرة فرعون قالوا إن لنا لأجرا إن كنا نحن الغالبين. அவ்வாறே ஃபிரௌனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள், நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஃபிரௌன் கூறினான், ஆம், உங்களுக்கு வெகுமதியும் கிடைக்கும், இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த அளவுக்கு காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு, ஃபிரௌனுடைய நெருக்கத்திற்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள் தான் சூனியக்காரர்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் திட்டி தீர்த்தவர்கள். மூசாவே, முதலில் நீர் போடுகிறீரா, முதலில் போடுபவர்களாக நாங்கள் இருக்கட்டுமா என்றும் அந்த சூனியக்காரர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்களே முதலில் போடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போட்டது மக்களின் கண்களை மருட்டி அவர்களை திடுக்கிடும்படி செய்து விட்டனர். இன்னும் மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தனர். கயிறுகளையும் தடிகளையும் போட போட பெரும் பெரும் பாம்புகளாக அவைகள் மாறி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவைகள் அப்படியே மகத்தான சூனியமாக காட்சியளித்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே, மூசாவை பயப்படாதீர், நீதான் மேலோங்குவீர், உம்முடைய கைத்தடியை போடும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ஆக அந்த அளவுக்கு அவர்கள் மகத்தான சூனியத்தை இந்த சூனியக்காரர்கள் செய்தார்கள். அந்த பண்டிகை நாளிலே நடைபெறுகின்ற இந்த சூனியத்தை அவர்கள், சூனியக்காரர்கள் 4 தலைவர்களாக இருந்து அவர்களுக்குள் திட்டம் தீட்டி இந்த சூனியத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் தங்கள் காரியத்தை குறித்து தங்களிடையே விவாதித்து அவ்விவாதத்தை ரகசிய ஆலோசனையாக வைத்துக் கொண்டார்கள். மக்களை நோக்கி, நிச்சயமாக இவ்விருவரும், மூசாவும் ஹாரூனும் சூனியக்காரர்களே, தம் இருவருடைய சூனியத்தை கொண்டு உங்களுடைய இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற பார்க்கிறார்கள்.
சிறப்பாக இதை கொண்டு ஆக வெளியேற்ற பார்க்கிறார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் திட்டியும் தீர்த்தார்கள். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَلْقِ عَصَاكَ فَإِذَا هِيَ تَلْقَفُ مَا يَأْفِكُونَ. அப்பொழுது நாம் மூசாவுக்கு நீர் உன் கைத்தடியை போடும் என வகை அறிவித்தோம். அவ்வாறு அவர் எரியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு உண்மை வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் செய்து கொண்டிருந்த சூனியங்கள் யாவும் வீணாகிவிட்டன. பிறகு சூனியக்காரர்கள் என்னானார்கள் என்பதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.